அதானியை பற்றி பல குற்றச்சாட்டுகளை முன்னெடுத்தார், பாராளுமன்றத்தில் பதிவு செய்தார். ஆனால் மோடி அதற்கு பதில் சொல்வதற்கு தயாராக இல்லை. இப்பொழுது வலிமையான குரலாக எங்க தலைவர் ராகுல் காந்தியோட குரல் ஒலிக்கப் போகிறது. அதானி ஆகட்டும், அம்பானி ஆகட்டும், ஷேர் மார்க்கெட்டில் நடந்த மிகப்பெரிய பங்குச்சந்தை ஊழல் ஆகட்டும், அனைத்துக்கும் இவருடைய குரல் கொடுப்பார். உலகமே திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு இந்தியர்களை தலைநிமிர வைத்தவர் ஜவஹர்லால் நேரு. அவருக்கு நிகராக இவர் பேசுகிறார் என்றால் இது அற்புதமான பேச்சு, தேவையில்லாத பேச்சு. ஜவஹர்லால் நேருவுடன் எந்த விதத்திலும் மோடியை ஒப்பிட்டே பார்க்க முடியாது. அன்பை விதைப்பதற்காகவும் வெறுப்பு அரசியலை முறியடிப்பதற்காகவும் இந்த தேசிய ஒற்றுமை பயணம் என்பதை அவர் மேற்கொண்டார். ஒரு மிகப்பெரிய வெற்றியை தந்தது. மோடியை மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள், ராமர் நிராகரித்திருக்கிறார், தமிழ்நாட்டுக்கு வந்து தியானம் செய்த விவேகானந்தரும் நிராகரித்திருக்கிறார். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். சார் வணக்கம். வணக்கம். மொஹப்பத் கி துகான், இது வந்து ராகுல் காந்தியுடைய பாத யாத்திரை 1, 2 ரெண்டுலயுமே பிரபலமாக பேசப்பட்டது. அதாவது ஹிந்துத்வா அண்ட் வெறுப்பு அரசியலுக்கு எதிராக ராகுல் காந்தி ஒரு அன்பை பகிரக்கூடிய ஒரு வார்த்தை எடுத்து சென்றார். ராகுல் காந்தியுடைய ஸ்டேச்சர் தேர்தல் முடிவிற்கு பின்பு உயர்ந்திருக்கிறதா இல்ல தாழ்ந்திருக்கிறதா? அண்ட் திஸ் மெசேஜ், ஹவு ஸ்ட்ராங்லி யூ ஆர் கோயிங் டு டேக் இட் ஃபர்தர்? மிகப்பெரிய அளவில் அவருடைய புகழ், அவருடைய எழுச்சி பாடத்தின் மூலமாக மரியாதை, மக்களிடம் அன்பு அனைத்தும் மிகப்பெரிய அளவில் பெருகி இருக்கிறது. இதை சொல்வதற்கு வார்த்தையே இல்லை. திருப்பெரும்புதூரில் அவருடைய தந்தை நினைவாலயத்தில் பிரார்த்தனை செய்துவிட்டு செப்டம்பர் 7ஆம் தேதி புறப்பட்டு கன்னியாகுமரியிலிருந்து தொடங்கி காஷ்மீர் வரை காலால் நடந்து, காலால் இந்த தேசத்தை அளந்தவர் தலைவர் ராகுல் காந்தி என்று சொல்லலாம். பேருந்தில் ஏறாமல், புகை வண்டியில் ஏறாமல், மின்சார வண்டியில் ஏறாமல், விமானத்தில் செல்லாமல், மகிழ்வுந்தில் போகாமல் காலையிலே இந்த தேசத்தை அளந்திருக்கிறார். ஒரு மிகப்பெரிய தியாகத்தை செய்திருக்கிறார் என்று சொல்லலாம். அன்பை விதைப்பதற்காகவும் வெறுப்பு அரசியலை முறியடிப்பதற்காகவும் இந்த தேசிய ஒற்றுமை பயணம் என்பதை அவர் மேற்கொண்டார். ஒரு மிகப்பெரிய வெற்றியை தந்தது. இன்னும் சொல்ல போனால் அவர் எங்கெங்கெல்லாம் இந்த பாரத் ஜோடோ தேசிய ஒற்றுமை பயணத்தை மேற்கொண்டாரோ, எங்கெல்லாம் பாரத் ஜோடோ நியாய பயணத்தை மேற்கொண்டாரோ அந்த இடங்களெல்லாம் பெருவாரியான இடங்களில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய உயர்வை தந்திருக்கிறது, பெருமையை தந்திருக்கிறது. அவருடைய மரியாதை தேசத்தின் மக்களிடம் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகிறது. தேர்தல் பிரச்சாரத்தின் போது அமித்ஷாவுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் ஞாபகத்தில் இருக்கு. This election is not Congress versus BJP or India versus NDA. This is direct war between Modi and Rahul Gandhi. Right? இப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி 3வது முறை பிரைம் மினிஸ்டராக பதவியேற்றாரு. ராகுல் காந்தி முதல் முறையாக லீடர் ஆஃப் ஆப்போசிஷனாக பார்லிமெண்ட்டுக்குள்ள போக போறாரு. How do you see Rahul Gandhi as leader of opposition? முதலிலே அரசியலில் அவர் ஒரு சாதாரண குழந்தை என்று வர்ணித்தார் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை. பிறகு எனக்கு நிகராக எந்த தலைவரும் இந்த தேசத்தில் இல்லை என்று பேசினார். அதற்கு பிறகு பாஜக 400 இடங்களில் வெற்றி பெற்ற பிறகு மிகப்பெரிய மாற்றங்கள் இந்த தேசத்தில் ஏற்பட போகிறது. எல்லாவற்றையும் மாற்றப் போகிறோம். ஒரு தேசம், ஒரு தேர்தல், ஒரு மொழி, ஒரு அதிபர், ஒரு கொடி என்றெல்லாம் உளறி கொண்டிருந்தார். ஆனால் அதற்கு பிறகு 2ஆம் கட்டம், 3ஆம் கட்டம் வரும் பொழுது 400 தேர்தலில் 400 இடங்களில் வெற்றி பெறுவோம் என்று சொல்வதை தவிர்த்து விட்டார். பாஜக என்ற வார்த்தையை தவிர்த்து விட்டார். என்டிஏ கூட்டணி என்று சொன்னார். பிறகு எனக்கும் ராகுல் காந்தி அவர்களுக்கும் தான் போட்டி என்று அவருக்கு நிகராக தன் தலைவர் ராகுல் காந்தி இணைத்துக் கொண்டு பரப்புரையில பேசினார். ஆனால் இன்று அவரை கடந்து ஒரு மிகப்பெரிய உயரத்தில் இந்த தேசத்தின் பிம்பமாக, இந்த தேசத்தினுடைய எதிர்காலமாக, குரலற்றவர்களின் குரலாக தலைவர் ராகுல் காந்தி இன்று திகழ்ந்து கொண்டிருக்கிறார். இதுதான் அவருடைய வளர்ச்சி. பார்லிமெண்டில் தொடர்ந்து அடானி அம்பானிக்கு எதிராக குரல் கொடுத்த நபர் ராகுல் காந்தி. இப்ப சமீபத்தில் 3ஆம் தேதி 4ஆம் தேதி ஏற்கனவே நீங்களும் அதற்கான ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தீர்கள். பிரைம் மினிஸ்டர் மோடி, ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா மற்றும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணும்படி கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அதை வைத்து கிட்டத்தட்ட 30 லட்சம் கோடி ரூபாய் மக்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டது. இந்த விஷயத்தையும் நான் பார்லிமெண்ட்ல எழுப்புவேன், நீட் பிரச்சனையும் நான் பார்லிமெண்ட்ல எழுப்புவேன். அப்போ இந்த முறை பார்லிமெண்ட் ஒரு பரபரப்பாக பார்க்கக்கூடிய
ஒரு இது மாறுமா? கேள்விகள் அதே அளவில் அந்த ஆழமாக கேட்கப்படுமா? இந்த தேசத்தில் என்ன கேடு நடந்தாலும், என்ன கெடுதல் நடந்தாலும், பாஜக என்ன தவறு செஞ்சாலும் அதை சுட்டிக்காட்டி குரல் கொடுக்கிற முதல் தலைவர் நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். அந்த அடிப்படையில ஏற்கனவே அதானியை பற்றி பல குற்றச்சாட்டுகளை முன்னெடுத்தார், பாராளுமன்றத்தில் பதிவு செய்தார். ஆனால் மோடி அதற்கு பதில் சொல்வதற்கு தயாராக இல்லை. இன்னும் மொரிஷஸில் இருந்து வந்த 20,000 கோடியை பற்றி எங்கள் தலைவர் ராகுல் காந்தி கேட்ட கேள்விக்கும் பதில் இல்லை. யார் அந்த சீன பிரமுகர் என்று கேட்கிறார், அதற்கும் பதில் இல்லை. ஆனால் எதற்குமே பதில் சொல்லாமல் பாராளுமன்றத்துக்கு வராமல் நாட்களை தட்டி கழித்தார், அல்லாது பதில் சொல்வதை புறந்தளினார் என்று சொல்லலாம். ஆனால் இப்பொழுது வலிமையான குரலாக எங்கள் தலைவர் ராகுல் காந்தியோட குரல் ஒலிக்கப் போகிறது. அதானி ஆகட்டும், அம்பானி ஆகட்டும், ஷேர் மார்க்கெட்டில் நடந்த மிகப்பெரிய பங்குச்சந்தை ஊழல் ஆகட்டும், அனைத்துக்கும் இவருடைய குரல் கொடுப்பார். இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு 24 லட்சம் மாணவ மாணவிகள் இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனையில் இருக்கிறார்கள், வாழ்க்கையில் இழந்திருக்கிறார்கள், எதிர்காலத்தை குலைத்திருக்கிறார்கள். இந்த நீட் என்ற தேர்வால் அதை பற்றியும் அவர் பேசுவார் என்ற வாக்குறுதி அளித்திருக்கிறார். ஆகவே பாராளுமன்றத்தில் முக்கிய பிரச்சனைகளை எதிர்கட்சி தலைவராக இருந்து எங்கள் தலைவர் எழுப்புவார். பிரைம் மினிஸ்டர், இது என்னோட கடைசி கேள்வி. பிரைம் மினிஸ்டர் மோடி வரலாற்றில் இடம்பெற்று விட்டார் என்கிற ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறாங்க. நெஹ்ருவுக்கு பின் பிரைம் மினிஸ்டர் மோடி தான் 3வது முறை பிரைம் மினிஸ்டராக பதவியேற்கிறார். ஆனால் இந்த இடத்துல பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு எதிராக தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்கார்கள். அவர்களுக்கு மைனாரிட்டி சீட்ஸ் தான் கிடைத்திருக்கிறது. இந்த அடிப்படையில் பிரைம் மினிஸ்டர் மோடி பதவி ஏற்பதை நீங்க எப்படி பாக்குறீங்க? Because he didn't got ஜவஹர்லால் நேரு அவர்கள் 3 முறை பிரதமரானதும் 1952 முதல் தேர்தலை எதிர்கொண்டதும் 1957 இரண்டாவது தேர்தலை எதிர்கொண்டதும் 1962 மூன்றாவது தேர்தலை எதிர்கொள்ளும் போதெல்லாம் ஏறக்குறைய 375 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்ற ஒரு மாபெரும் தலைவராக, பிரதமராக விளங்கினார். ஒரு ஆண்டும் அவருக்கு பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி கூடிக்கொண்டே போனது. ஆனால் 1964 ஆண்டு அவர் காலமாகிறார். அதுவரை அசைக்க முடியாத பிரதமராக, இந்த தேசத்தை பற்றி தவறாக நினைத்தவர்கள், பஞ்சம் பட்டியலில் இருக்கும் காலம் முழுவதும் என்று திரும்பிய வல்லரசு நாடுகள் எல்லாம் திரும்பி பார்த்து வணக்கத்தை செலுத்தினார்கள். அந்த அளவிற்கு உலகமே திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு இந்தியர்களை தலைநிமிர வைத்தவர் ஜவஹர்லால் நேரு. அவருக்கு நிகராக இவர் பேசுகிறார் என்றால் இது அற்புதமான பேச்சு, தேவையில்லாத பேச்சு. ஜவஹர்லால் நேருவுடன் எந்த விதத்திலும் மோடியை ஒப்பிட்டே பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட மாபெரும் தலைவர். இந்த தேச விடுதலைக்காக 10 ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் இருந்தவர் ஜவஹர்லால் நேரு. ஏதாவது ஒரு நாள் பாஜகவை சார்ந்த தலைவர்கள் சிறையில் இருந்திருப்பார்களா? தன்னுடைய மனைவிக்கு காசநோய் வந்த பிறகு கூட அவரை கவனிக்க முடியாமல் இருந்தவர் தான் ஜவஹர்லால் நேரு அவர்கள். தேசம் தேசம் தேசத்துடைய மக்கள், அவர்களுக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் ஜவஹர்லால் நேரு. ஆக அவர் கூட்டணி ஆட்சி அமைக்கவில்லை. ஜவஹர்லால் நேரு பெரும்பான்மைக்கு குறைவாக பாராளுமன்ற உறுப்பினர்களை காங்கிரஸ் பேர் இயக்கம் அவருடைய தலைமையில பெறவில்லை. பெரும்பான்மை ஆட்சியாக இருந்தது. மோடி ஆட்சி பேர் மைனாரிட்டி ஆட்சி கிடையாது. மைனாரிட்டி ஆட்சி செய்து கொண்டிருப்பவர் தோழமை கட்சி உதவியோடு இன்று ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிறார் மோடி. ஜவஹர்லால் நேரு அப்படி இல்லை, தனி பெரும்பான்மை ஆட்சி செய்தவர். இந்திய தேசத்து மக்கள் எல்லாம் அவர் நம்பிக்கை நட்சத்திரமாக அவர்களை பார்த்தார்கள். ஆகவே இந்திய தேசத்தில் உள்ள ஒரு மனிதர்களும் பிரஜைகளும் தலைநிமரோடு வாழ்ந்த காலம் ஜவஹர்லால் நேருடைய காலம். ஆனால் மோடியுடைய காலத்தில் இந்திய மக்கள் தலை குனிந்திருக்கிறார்கள். உள்நாட்டு பிரச்சனை, வெளியுறவு கொள்கை டோட்டலி ஃபெயிலியர், விலைவாசி ஏற்றம், ஊழல், சாதி மத அரசியல், மொழி அரசியல், இப்படி தேசத்திற்கு தேவையில்லாத வேலைகளை அவர் செய்து வருகிறார் என்றுதான் இன்று இந்திய தேசிய மக்கள் இப்படிப்பட்ட தீர்ப்பை அளித்திருக்கிறார்கள். ஏறக்குறைய 5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற மோடி கடந்த தேர்தலில் இப்பொழுது 1ஆம் சுற்று, 2ஆம் சுற்று, 3ஆம் சுற்றுல பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது, பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். ஆனால் மக்கள் அவரை நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். மோடியை மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள். ராமர் நிராகரித்திருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு வந்து தியானம் செய்த விவேகானந்தரும் நிராகரித்திருக்கிறார். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி
சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.